Sodram, 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 Sodram. இந்த நேரத்திலேயும் ஆண்டவர் நம்மோடு பேச வேண்டும், அதுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Sodram, 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 Sodram. யாத்திராகமம் முதலாம் அதிகாரம். Let us turn to the first chapter of the book of Exodus. 6, 7, 8 வசனங்கள். Let us read the 6th, 7th and 8th verses. யாத்திராகமம் முதலாம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள். மைக்குல படிங்க. யோசேப்பும் ஆசனாத்தும் யோசேப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும் அந்த தலைமுறையார் எல்லாரும் மரணமடைந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. யோசேப்பு அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள் பிரவேசிப்பதற்குள்ளான முக்கிய காரணம் இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறார். One of the important reasons for the people of Israel to enter into a distressful situation in their life is mentioned here. ஆபிரகாமை குறித்தும் அவனுடைய சந்ததியை குறித்தும் தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. The Lord had a great purpose concerning Abraham and his seed. ஆனால் அந்த நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டு வருகிறது அவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால் மாத்திரம்தான் அது அவங்களுடைய வாழ்க்கையிலே சாத்தியமாகும். But to fulfill that purpose, it would be made possible only if they also cooperate with God. மிகுந்த வரவேற்போடும் பரிவாரங்களோடும் எகிப்துக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் போனார்கள். The people of Israel came into the land of Egypt with a great welcome. யோசேப்புடைய சகோதரர்கள் அவனுடைய தகப்பன் வீட்டார் அனைவரும் எகிப்திலே வந்தார்கள் என்று கேள்விப்பட்ட பொழுது பார்வோனும் எகிப்தியர் அனைவரும் சந்தோஷப்பட்டார்கள். When they heard that Joseph's father and his brothers have come with their families to the land of Egypt, Pharaoh and his officers were rejoicing. அதற்கு காரணம் யோசேப்பை கொண்டு கர்த்தர் செய்தான மகத்தான கிரியைகள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். The reason for that, we all know that it is the mighty works done by the Lord through Joseph. ஆனால் சம்பவித்தது என்ன? But what did happen later? இங்கே 3 விதமான மரணங்கள் சம்பவிக்கிறது. Here 3 kinds of deaths have occurred. முதலாவது யோசேப்பு மரணமடைகிறான். First, Joseph dies. இரண்டாவது அவனுடைய சகோதரர்கள் மரணமடைகிறார்கள். Secondly, all his brethren died. மூன்றாவது அந்த தலைமுறையார் யாவரும் மரணமடைகிறார்கள். Thirdly, all of that generation died. யோசேப்பு மரணமடைந்தான், அவனுடைய சகோதரர்கள் மரணமடைந்தார்கள், தலைமுறையார் யாவரும் மரணமடைந்தார்கள். And Joseph died and all his brethren and all of that generation. ஆனால் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே பலுகி இருந்தார்கள், பெருகி இருந்தார்கள். But the children of Israel were fruitful and increased abundantly. தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது. And the land was filled with them. இந்த சூழ்நிலையில் நடந்தது என்ன? Under these circumstances, what did happen? யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எகிப்திலே தோன்றினார். Now there arose up a new king over Egypt who knew not Joseph. யோசேப்பை அறியாத ராஜா என்று சொல்லும் பொழுது நாம் சற்று சிந்திக்க வேண்டும். We have to think twice when it is mentioned the king who did not know Joseph. யோசேப்பை குறித்து சரியான ஒரு அறிவு அதற்கு முன்னே இருந்தான ராஜாவுக்கு இருந்தது. The Pharaoh or the king before them had a proper knowledge concerning Joseph. யோசேப்பு என்கிற ஒரு மனிதன் அந்த நாட்களில் இல்லை என்றால் எகிப்தும் மற்ற எல்லா தேசங்களும் பஞ்சத்துக்குள் பிரவேசித்து அழிந்து போயிருக்கும். Egypt and all the nations would have been destroyed through the famine which came in those days, but for the man called Joseph. முழு தேசத்தையும் பாதுகாத்து பராமரித்தவன் யோசேப்பு. Joseph had preserved and maintained the whole land. ஜனங்கள் பஞ்சம் நேரிடுகிற நேரத்தில் பசியாயிருக்கும் பொழுது அவனிடத்தில் ஓடி வருகிற நேரத்திலே அவன் எல்லாருக்கும் படி அளக்கிறவனாயிருந்தான். At the time of famine, when the people felt hungry, they came running to Joseph and he was distributing them the grains. அதே நேரத்தில் எகிப்தில் உள்ளதான சம்பாத்தியங்கள் எல்லாவற்றையும் பார்வோனுக்காக அவன் சேர்த்து கொண்டே இருந்தான். At the same time,
he was increasing the wealth of Pharaoh by purchasing all the possessions of Egypt. ஜனங்களுக்கும் அவன் ஆதரவாயிருந்தான், ராஜாவுக்கும் அதிகமான ஆஸ்தியை அவன் சேர்த்து கொண்டிருந்தான். He was in support of the people, at the same time he was gathering the wealth for the Pharaoh. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனால் யோசேப்புடைய மரணத்துக்கு பின்பு, But after the death of Joseph, யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எழும்பி வருகிறான். now there arose up a new king who knew not Joseph. பிற்காலங்களிலே யோசேப்பை பெரிதான போதுமான அறிவு பார்வோனுடைய அடுத்து எழும்பின ராஜாக்களுக்குள்ளே காணப்படவில்லை. The proper knowledge or revelation concerning Joseph was not given to the following generations of Pharaoh. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளேயும் கூட Knowledge or revelation concerning Joseph was not given to the following generations of Pharaoh. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளேயும் கூட பிற்காலங்களிலே கர்த்தர் செய்தான கிரியைகளை குறித்துள்ள அறிவு அற்றதான இன்னொரு சந்ததி எழும்பினதென்று நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். In the book of Judges 2nd chapter 10th verse we read that even amongst the people of Israel there rose a generation who did not know the mighty works of the Lord. படியுங்கள் 2ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 10ஆம் வசனம். அக்காலத்தில் இருந்த அந்த நான் சந்ததியார் மறுபடியும் சொல்றேன், மைக்கில் படிக்கணும்னு சொல்றேன், எங்க இருந்தாவது கூல போடுறீங்க. அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் செய்தான கிரியைகளையும் அறியாத வேறொரு சந்ததி எழும்பிற்று. After all of that generation were gathered unto their fathers, there arose another generation after them, which knew not the Lord, nor yet the works which he had done for Israel. தேவனுடைய மனதில் இருக்கிற ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், தேவன் எங்கேயாகலும் ஒரு காரியத்தை செய்தால் அந்த காரியமானது பின்பு வருகிற சந்ததியார் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது அவருடைய எண்ணமாயிருந்தது. The purpose or the thought in the mind of God is, whichever the mighty work he does for his people, he wants it to be passed on to the later generations. ஒரு அற்புதத்தை, ஒரு அடையாளத்தை கர்த்தர் செய்தால் அது அந்த நாட்களோடு முடிந்து போகக்கூடாது. பிற்காலங்களிலும் ஜனங்கள் பின் சந்ததியார் அதை அறிந்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய எண்ணமாயிருந்தது. It is the thought of the Lord that if the Lord is performing any mighty work or sign or wonder, it should not be forgotten with that generation, but it should be passed on to the later generations. வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னாவை புசித்துக் கொண்டிருந்தார்கள். In the wilderness, the people of Israel were eating of manna. அவர்கள் புசித்த மன்னாவை பிற்காலத்தில் வருகிற சந்ததியார் பார்க்க வேண்டும் என்பது தேவனுடைய எண்ணமாயிருந்தது. It is the thought in the mind of God that the later generation which come after them should see the manna which the people of Israel ate in the wilderness. ஆகவே தான் அந்த மன்னாவிலே கொஞ்சம் எடுத்து பொற்கலசத்திலே போட்டு அதை மகாபரிசுத்த ஸ்தலத்திலே பாதுகாத்து வைத்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் மோசேயிடத்தில் சொன்னார். That's why God commanded Moses to keep a little of manna in a golden vessel and keep it in the most holy place. படியுங்கள், யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது Exodus 16th chapter if you read 32ஆம் 33ஆம் 34ஆம் வசனங்களை படியுங்கள். 32nd 33rd and 34th verses please. அப்போது மோசே கர்த்தர் கட்டளையிட்ட காரியம் என்னவென்றால், நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது வனாந்தரத்தில் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பத்தை உங்கள் சந்ததியார் பார்க்கும்படிக்கு அவர்களுக்காக அதை காப்பதற்கு அதிலே ஒரு ஓமர் நிறைய எடுத்து வைக்க வேண்டும் என்றான். மேலும் மோசே ஆரோனை நோக்கி, நீ ஒரு கலசத்தை எடுத்து அதிலே ஒரு ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சந்ததியாருக்காக காப்பதற்கு கர்த்தருடைய சந்நிதியிலே வை என்றான். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அது காக்கப்படும்படி ஆரோன் அதை சாட்சி சந்நிதியில் வைத்து வைத்தான். பைபிள் படிக்கிறீங்க வேலை ஊழியக்காரன். மன்னாவை சாட்சி சந்நிதியிலே பொற்கலசத்திலே போட்டு வைத்தான். In a golden pot they have put manna
that it may be kept before the testimony in the presence of the Lord. எதற்காக அது போட்டு வைக்கப்பட்டிருக்கிறது? Why it was kept there in the pot? பிற்காலத்திலே வருகிற சந்ததியார் அதை பார்க்க வேண்டும். That the following generations may see that. எங்கள் பிதாக்கள் புசித்த மன்னா இது என்று அவர்கள் அறிய வேண்டும். They should know this is the bread with which the Lord fed our fathers in the wilderness. மாத்திரமல்ல, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் நாம் வரும்பொழுது, Not only that, if we turn to the book of Genesis 18th chapter, கர்த்தர் ஆபிரகாமை பற்றி பேசுகிற நேரத்தில், when the Lord is speaking about Abraham, நான் செய்ய போகிற காரியத்தை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? shall I hide what I am going to do unto Abraham? அவன் தனக்கு பின்வரும் பிள்ளைகளுக்கு 2 நியாயங்களையும் கற்பனைகளையும் கைக்கொண்டு நடவுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுவான் என்று நான் அறிந்திருக்கிறேன். 2 நியாயங்களையும் கற்பனைகளையும் கைக்கொண்டு நடவுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுவான் என்று நான் அறிந்திருக்கிறேன். I know that he will establish my covenant with the coming generation after him. படியுங்கள் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 17-18 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? அடுத்த வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாமை குறித்து ஆண்டவருக்கு ஒரு அறிவு இருந்தது. About Abraham, the Lord had a definite knowledge. நான் என்னென்ன காரியங்கள் அவனுக்கு சொல்லி கொடுக்கிறேனோ அது எல்லாவற்றையும் அவனுடைய சந்ததியாருக்கு சொல்லுவான். What are all the things I teach him? He will teach the following generation. ஆகவே நான் செய்ய போற எந்த ஒரு காரியத்தையும் அவனுக்கு மறைக்க மாட்டேன். Therefore, what I am going to do, I will not hide it from Abraham. தேவன் பின் சந்ததியாரை குறித்து அதிக ஜாக்கிரதையுள்ளவராயிருக்கிறார். And the Lord is diligent concerning the following generation. உங்களுக்கும் கூட அப்படிப்பட்ட ஒரு உத்தரவாதம் இருந்தால் மாத்திரம்தான் தேவன் செய்ய போகும் காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். Even only if you have that responsibility concerning the next generation, God will reveal what he is going to do. அப்படியானால் பிற்காலங்களிலே எழும்பினவர்கள் கர்த்தருடைய செய்கைகளை அறியாமல் போக காரணம் என்ன? If it is so, what is the reason for the people of later generation not knowing the works of the Lord? அதை பின் சந்ததியாருக்கு தெரியப்படுத்த வேண்டிய பிரகாரமாக அவர்கள் தெரியப்படுத்தவில்லை. They did not make it known to the later generation as it should have been done. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த சபைக்குள் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் நீங்கள் அறிந்த சத்தியத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு வற்புறுத்தி சொல்ல வேண்டும். Every believer of this church should exhort and teach your children all the truth which you hear here. அப்படியானால் உங்களுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையா இருக்கும். தேவனுடைய திட்டத்திலே நீங்கள் காணப்படுவீர்கள். If so, your life will be a blessed one and you shall be seen in the plan of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. யோசேப்பு ஜீவனோடு இருந்த நாட்களில் எகிப்து தேசத்திற்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாகவே இருந்தது. In the days in which Joseph was alive, it was a great blessing unto the people of Egypt. ஆனால் யோசேப்பு மரணமடைந்தான். But Joseph died. அவனுடைய சகோதரர்கள் மரணமடைந்தார்கள். All his brothers was a great blessing unto the people of Egypt. ஆனால் யோசேப்பு மரணமடைந்தான். But Joseph died. அவனுடைய சகோதரர்கள் மரணமடைந்தார்கள். All his brethren died. அந்த தலைமுறையார் யாவரும் மரணமடைந்தார்கள். And all that generation died. அதற்கு பின்பு யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எழும்புகிறான். Afterwards there arose up a new king over Egypt which knew not Joseph. இங்கேதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே உபத்திரவம் ஆரம்பமாகிறது. Here only the tribulation in the life of the people of Israel begins. உன்னுடைய வாழ்க்கையிலே தொந்தரவு உண்டாகிறது எப்போது என்று கேட்டால் நீ உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்திருக்கிற நன்மைகள் எல்லாம் மறக்கும் பொழுது. Do you know when the trouble brews up in your life? It begins when you forget all the benefits of the Lord. கர்த்தர் என்னென்ன செய்தார் என்று உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு நன்றாக தெரியும். You all know what are all the benefits or the blessings which the Lord has given to you in your life. யோசேப்பை அறியாத ராஜா என்று சொல்லும் பொழுது ஒரு நன்றி இல்லாத இருதயத்தை அது காண்பிக்கிறது. The king which knew not Joseph shows a heart without any gratefulness. அவர் ஆவிக்குரிய தேவனுடைய மனுஷனுடைய உள்ளத்திலே எப்பொழுதும் நன்றி நிறைந்த ஒரு நிலவரம் காணப்படும். In the heart of a spiritual man of God, his heart will be full of gratefulness. வாழ்க்கையிலே அதிகம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இருக்கிற மனுஷன் யார் என்று கேட்டால் தாவீது.
If you see who is a person who had been giving thanks unto God throughout his life, it is King David. கர்த்தர் எனக்கு செய்தான எல்லாவற்றுக்காகவும் நான் என்னத்தை செலுத்துவேன்? What shall I give in return for all that the Lord had done unto me? தெய்வத்துக்கு அவன் செய்து பார்க்கிறான், அவனுக்கு திருப்தி வருகிறது. என்னத்தை செலுத்துவேன்? He tries to do this and that for the Lord, but he is not satisfied. What shall I give back to God? ஏனென்றால் அந்த அளவுக்கு தேவனோடு அவன் பழகி நன்றியுள்ளவனாய் காணப்பட்டான். Because he was moving so closely with God and he was so grateful to God. கர்த்தருக்காக தன்னுடைய வாழ்க்கையில எதை செய்தாலும் அவனுடைய வாழ்க்கையில திருப்தி இல்லை. Whatever he had done for the Lord, he is not satisfied with that. ஆலயத்தை கட்டுவதற்காக எல்லாவற்றையும் சபதரித்து வைத்த போதிலும் அவனுக்கு அமைதி இல்லை. Even though he gathered up all the treasures to build the temple of God, he is not peaceful. பிற்பாடு என்ன செய்தான்? கட்டிலும் வேண்டாம் மெத்தையும் வேண்டாம்னு தரையில படுக்க போயிட்டான். Then he got down to lie down on the earth, on the ground, saying that I will not climb upon my bed till the temple to God is built. எல்லாவற்றையும் சபதரித்து வைத்துவிட்டு பிற்பாடு போய் தரையில படுக்க போயிட்டான். After gathering up all the treasures for building the temple of God, he went to lie down on the ground. நான் ஒரு ஆலயத்தை காண வேண்டும். I should see the temple of God. தேவனுடைய கரத்தை நான் காண வேண்டும். I should see the hand of God. அவருடைய கிரியைகளை நான் காண வேண்டும். I should see the mighty works of the Lord. அவரை ஜாதிகளுக்கு நான் வெளிப்படுத்த வேண்டும். I should make him known to the nations. அந்த அளவுக்கு கர்த்தருக்கு காரியத்திலே அவன் உற்சாகம் உள்ளவனாயிருந்தான். That much he was earnest in doing the things unto the Lord. அதற்கு காரணம் என்னவென்றால் கர்த்தர் செய்த எல்லாவற்றையும் எண்ணி அவன் பார்த்தான். The reason for that is that he counted all the blessings which the Lord has done unto him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இவனுடைய வாழ்க்கையில என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? What are you saying in your life? கர்த்தர் உனக்கு ஒன்றும் செய்யவில்லையா? Has not the Lord done anything to you? இன்றைக்கு காலை நேரத்தில் எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு நீ தேவ சமூகத்தில் வந்திருக்கிறாய்? In this morning with what kind of a thought you have come to the presence of God? கர்த்தர் உனக்கு செய்ததை அரை மணி நேரம் போயிருந்து யோசித்து பார். You just think about the benefits of the Lord just for half an hour. நீ முறுமுறுக்க முடியுமா? Can you murmur? நீ கேள்வி கேட்க முடியுமா? Can you ask questions to God? நீ சந்தேகப்பட முடியுமா? Can you doubt? அவர் எனக்கு நன்மை செய்யவில்லை என்று நீ சொல்ல முடியுமா? Can you say the Lord has not done anything good for me? ஆனால் நீ இன்றைக்கு எல்லாவற்றையும் மறந்திருக்கிறாய். But you have forgotten everything today. யோசேப்பை அறியாத ராஜா எங்க நான் எழும்பி இருக்கிறான்? Where this king who did not know Joseph has risen? அவன் உன்னுடைய இருதயத்திலே தான் நின்று கொண்டிருக்கிறான். He is standing in your heart. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையான தேவனுடைய ஜனங்களே, Dear people of God, இது இந்த இடத்துல தான் தெய்வீக குணாதிசயங்கள் சுபாவங்கள் அடிபட்டு போகின்றன. Here only the divine characters, the divine virtues are made to nothing. தெய்வீக சுபாவத்திலே நாம் வளர வேண்டுமானால் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு செய்த நன்மைகளை குறித்து அதிகம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Beloved, if you are to grow in the divine virtues, we should have a grateful heart, giving thanks to God always for his benefits. அப்படிப்பட்டவர்கள் மனுஷர்கள் மேல் தங்களுடைய வாழ்க்கையிலே சம்பவிக்கிறதான சம்பவங்களுக்கு மனுஷரை குற்றம் சாட்ட மாட்டார்கள். Such people will not find fault with men of this world for all the problems that they encounter in their life. யோசேப்புக்குள் காணப்பட்ட முதல் சுபாவம் அதுவே. That is the first character virtue seen in Joseph. தனக்கு நேரிட்ட உபத்திரவங்களை எல்லாம் நினைத்து பார்த்து தன்னுடைய சகோதரர்கள் செய்த உபத்திரவங்களை எல்லாம் நினைத்து பார்த்தானால் அவர்களை கண்டால் ஷூட் பண்ணணும். அப்படியே If he had really thought about a lot the problems and persecutions his brethren had brought upon him, he would shoot them on sight. யோசேப்பிடத்தில் வந்து சகோதரர்லாம் இருக்கிறார்கள், நான் யோசேப்பு என்று சொன்ன நேரத்தில் எல்லாம் இருதய ஸ்தம்பனமா? படியுங்கள். 45ஆம் அதிகாரம். உத்தரம் சொல்லக்கூடாமல் இருந்தார்கள். When Joseph made it known to his brethren that he was Joseph, his brethren were not able to answer him. நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா? I am Joseph, is my father alive still? பேச்சு மூச்சு இல்லை. They were not able to answer. ஆமா, அப்பா நல்லா தான் இருக்கிறாங்க. Yes, father is okay. சொல்ல முடியவில்லை. They were not able to reply. உத்தரவு சொல்ல முடியவில்லை. They were not able to give any reply. 45:3 படியுங்கள். 45:3. யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்லக்கூடாமல் இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிற இடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். I am Joseph.
நீங்க விற்று போட்ட யோசேப்பு நான் தான். I am Joseph which you have sold into Egypt. நான் என்ன சொல்லுவோம், மாவாவிங்களே வந்துட்டீங்களே. What we would have answered, oh you great sinners, have you come here also? அரிசி வாங்க வந்தீங்களே. Have you come to purchase the grains? அத கோதுமை மாவு வாங்க வந்தீங்க. Have you come to purchase the wheat? இல்ல ரேஷன் கடையில ரேஷன் வாங்க வந்தீங்களா? Or have you come to purchase the rations from the ration shop? வாங்க அந்த பக்கம் போய் கியூல நில்லுங்க. You go and stand in the queue. எதுக்கு வந்தீங்க? Why you have come here? அந்த பக்கம் கியூல வாங்க. You go and come in the queue. நானும் கூட சொல்லி இருப்பேன்னு நினைக்கிறேன். I think I would have also said the same. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, Beloved people of God. ஆனால் யோசேப்பு அந்த நேரத்தில் என்ன சொல்லுகிறான்? But what did Joseph say then? நீங்கள் என்னை அனுப்பவில்லை. You have not sent me here. இந்த இடத்துக்கு நீங்கள் என்னை அனுப்பவில்லை. You have not sent me here. தேவன் என்னை அனுப்பினார். God has sent me. தேவன் என்னை அனுப்பினார். God has sent me. நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. There is no need for you to be troubled. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவன் அனுபவித்த கஷ்டங்கள் கொஞ்சமல்ல பிரியமானவர்களே. Beloved, the afflictions he had suffered were not little. அவனுடைய பிராணன் இரும்பில் அடைபட்டு இருந்தது. His life was fettered in irons. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனால் அவன் சொல்லுகிறான், தேவன் என்னை அனுப்பினார். But he says, God had sent me. உங்களுடைய வாழ்க்கையில் நேரிடுகிற சகல காரியமும் கர்த்தர் அனுமதித்துதான் நடக்கிறது என்கிற ஒரு அறிவு நமக்கு இருக்குமானால், if we have the definite knowledge that everything that happens in our life happens with the knowledge and permission of God, இந்த பூமியிலே நமக்கு ஒரு சத்துருக்களும் இருக்க மாட்டார். we will have no enemies upon this earth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒருவேளை உங்களை விரோதிக்கல் என்றாலும் உங்களுடைய இருதயத்திலே பகைமை சத்துருத்துவம் இருக்கார். Probably the people may rise up against you. In your heart there will be no hate or enmity. பிலாத்துவிடத்திலே இயேசு சொல்லுகிறார், பரத்திலிருந்து உத்தரவு கொடுத்தால் ஒழிய என்மேல் உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. Jesus says unto Pilate, unless the authority is given unto you from heaven, he cannot lay your hand upon me. நாம் அப்படி சொல்ல முடிகிறதா? Can we say so? கர்த்தர் இந்த காரியத்தை அனுமதித்திருக்கிறார், ஆகையினால்தான் நான் இந்த பாதையில போகிறேன். The Lord has permitted this thing to me, that's why I am passing through this way. யோசேப்பு மரணமடைந்தான் என்று சொன்னால் அந்த அர்த்தம் என்ன? What is the meaning of saying Joseph died? நன்மையானாலும் தீமையானாலும் எந்த காரியமானாலும் கர்த்தர் தான் எனக்கு அனுமதிக்கிறார் என்கிற அந்த எண்ணம் போய்விட்டது. The thought that whether good or evil, everything proceedeth and it is permitted by God has gone away. கர்த்தர் அனுமதிக்காமல் எனக்கு ஒன்றும் சம்பவிக்காது என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அந்த எண்ணம் போய்விட்டது. The word, the thought that nothing will happen to me without the knowledge and permission of God has gone away. It is dead. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதை முதலாவது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். You should preserve this experience first in your life. அந்த அனுபவம் போய்விடுமானால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்படும். உங்களுக்கு யாரை பார்த்தாலும் சந்தேகமாத்தான் இருக்கும். If you lose that experience, your spiritual life will be damaged and you will have doubt on everybody you see. யார் என்ன சொன்னாலும் அது உங்களை குறித்து தான் என்று உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை உண்டாகி கொண்டே இருக்கும். Whatever they say about any other thing, you will think that they are saying about me only. Such a thought will be coming to you. நீங்கள் யாரையும் நேசிக்க முடியாது. You cannot love anyone. அவன் இப்படி பண்ணனா அவ இப்படி பண்ணனா என்று சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள். You will always be saying that person did that to me and that person has done that to me. தேவன் நமக்குள்ளே இருக்கிற யோசேப்பை எழுப்புவாராக. Let the Lord rise up Joseph who is within us. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே என்னதான் சம்பவித்தாலும் பரலோகம் அனுமதித்திருக்கிறது என்று சொல்ல தீர்மானியுங்கள். Let all the children of God decide in your heart, whatever that happens in your life has been permitted by heaven. ஒருவேளை முழு குடும்பமும் உனக்கு விரோதமாக இருக்கலாம். Probably your own whole family may rise up against you. நீ நேசிக்கிறவர்கள் எல்லாரும் உனக்கு சத்துருக்களாக இருக்கலாம். All them that you love may become your enemies. நீ போகும் இடமெல்லாம் உனக்கு எதிர்ப்பாக இருக்கலாம். Wherever you go, you may face adversity. உனக்கு கஷ்டங்களும் நஷ்டங்களும் நேரிட்டு கொண்டிருக்கலாம். You may encounter losses and difficulties. உனக்கு ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம். There may be nobody to comfort you. நீ குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டு கொண்டிருக்கலாம். You might be accused as and be convicted. இந்த நேரத்திலும் நீ என்ன சொல்ல வேண்டும்? Even at that time what you should say? தேவன் இதற்கு அனுமதி கொடுத்தார். The Lord had permitted this. நீ இப்படி சொல்வதற்கு தீர்மானிப்பாயா? Will you decide to do so? உங்களில் எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் செய்யும்படியாக தீர்மானிக்கிறீர்கள்? How many of you decide to live such a life? இருதயத்தின் ஆழத்திலே இருந்து ஆண்டவரே
இந்த நிலவரம் எனக்குள்ள இல்லை, இன்று முதல் நான் எதற்காக என்னை ஒப்படைக்கிறேன். From the depth of your heart, you say unto the Lord, "Oh Lord, I don't have that experience. From this day onwards, I surrendered myself to this experience." என்னுடைய ஜீவியம் சிறையிருப்புக்குள் போய் கொண்டிருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை ஒரு கசப்பாய் தோன்றுகிறது, எனக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே என்று இந்த விடுதலை உங்கள் எத்தனை பேர் கேட்க போகிறீர்கள்? My life is going into prison. My life is getting bitter. Oh Lord, deliver me from this stage. How many of you are going to ask உங்கள் this? வாழ்க்கை வெற்றிகரமாய் மாற வேண்டுமானால் ஒரே ஒரு காரியம் நீ முதல்ல செய். கர்த்தர் எல்லாவற்றையும் அனுமதித்திருக்கிறார் என்று. For your life to become victorious, you do one thing first. You say everything has been permitted by God. ஏனென்றால் நீ கர்த்தருடைய கண்காணிப்புக்குள் இருக்கிறாய். Because you are under the supervision of the Lord. உன்னை அவர் தம்முடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். The Lord has etched you in the palm of his hand. உன் தலையில் இருக்கிற ஒரு தலைமயிர் விழ வேண்டுமானாலும் பரத்திலிருந்து அனுமதி இல்லாமல் விழாது என்பது உனக்கு தெரியுமா? Do you know that even the hair upon your head to fall down on the ground, it needs the permission from heaven? அப்படி நீ அறிந்திருப்பாயானால் நீ உனக்கு விரோதிகள் யாரும் இல்லை. If you had known that, you will have no enemies. நீ எல்லாரையும் நேசிக்கலாம். You can love everyone. அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தரும்படியாக நம்முடைய கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. சோத்ரம் 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 சோத்ரம். இரண்டாவதாக, Secondly, யாக்கோபு மரித்த பின்பு after Jacob died, அவனுடைய குமாரலாரும் வந்து பயந்து இனி யோசேப்பு என்னையும் பண்ணிடுவானோ, அதனால் அதுக்கு முன்னால ரெக்கமெண்டுக்கு போறாங்க. After Jacob died, Joseph's brethren gathered to get recommendation, so that fearing Joseph will do some harm against them. யோசேப்பு இந்த சம்பவம் எல்லாம் கேட்டு அழுதுட்டான். Joseph, when he heard that, he wept. படிங்கள் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம். Kindly read the book of Genesis 50th chapter. 15ஆம் வசனத்திலிருந்து கீழே படிங்கள். From the 15லிருந்து 17 முடிய. 15th unto the 17th. தங்கள் தகப்பன் மரணமடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பி, உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீ தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். இது உண்மையே பொய்யோ தெரியாது. Nobody knows it whether it is true or not. அப்ப என்ன ஜாகர நேரத்துல கூட இருந்த யோசேப்பு தான் அவன் தான் கண்ணெல்லாம் மூடுனா. Because Joseph was only near the deathbed of Jacob, he only closed the eyes of Jacob when he died. இவனுங்க எல்லாம் தகப்பனோட சரியான அன்புள்ளவங்க அல்ல, ஆரம்பத்துல இருந்தே கலாட்டா கேசுங்க. And the other brethren were always making trouble even from the beginning. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க அப்பா இப்படி சொல்லிட்டு போனாரு. But now they say our father had told this. யாரோ ஒரு ஆள் அனுப்பி அப்பா இப்படி சொல்லி போயிருக்கிறாரு என்று சொல்லி அப்படியே சைடுல வர்றாங்க, பக்க வழியாய் வர்றாங்க. They have sent a messenger unto Joseph saying, our father had told such and such. They came in the crooked way, shortcut. இந்த காரியத்தை சொன்ன பொழுது யோசேப்பு என்ன செய்தான்? When they told this, what did Joseph do? அவன் அழுதான். He wept. அந்த அர்த்தம் என்ன? What is the meaning? பழி வாங்க வேண்டும் என்கிற சிந்தை கூட அவனுடைய மனதில் இல்லை. Even the thought to take revenge was not in the mind of Joseph. 17ஆம் வசனத்துடைய கடைசி பகுதியெல்லாம் படிக்கும் பொழுது அவன் அழுதான் என்று சொல்லி இருக்கிறார். In the last portion of the 17th verse it is mentioned, Joseph wept when they spake this unto him. அவன் மன்னித்தது மாத்திரமல்ல மறந்தே போயிட்டு அவங்களுக்கு தான் வாதிச்சுக்கிட்டு இருக்கு. He had not only forgiven them, he had forgotten about that completely. They were harboring it in their heart. யோசேப்பு மன்னித்தான், மறந்தான். Joseph forgave and forgot. ஆனால் அவர்களுடைய உள்ளமோ வாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. But in their hearts they were being pricked. அப்படியானால் அவர்கள் செய்த கொடுமை எவ்வளவு பயங்கரமா இருந்திருக்கும் என்று அவர்களுக்கே தாங்குறது இல்லை. It is so, you know how terrible is their treachery. Their hearts were not able to bear them. ஆனால் அவர்களை மன்னித்து அவன் மறந்து விட்டான். But Joseph had forgiven them and forgotten about that. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, beloved children of God, இன்றைக்கு இந்த காலை நேரத்திலே உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? In this morning, how is your heart? மன்னிக்கிறோம், மறக்கவும் உங்களால் முடிகிறதா? Are you able to forgive and forget? இல்லை, பழைய பகையை பழைய கசப்பை எல்லாம் வைத்துக்கொண்டு நீங்கள் தேவ சமூகத்தில் ஜீவிக்கிறீர்களா? Or else are you living in the presence of God keeping the old hate and enmity?
அது ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில வேண்டாம். Let us not have it at all in our heart, in our lives. உங்களுடைய யோசேப்பை நீங்கள் கொல்ல வேண்டாம். Do not murder your Joseph. மன்னிக்கிற சுபாவம் அழிந்து போக வேண்டாம். Let not the habit of forgiving die. நம்முடைய ஜீவியத்திலே நாம் மன்னித்து மறந்து விடுவோமாக. Let us forgive and forget in our lives. அப்படியானால் நிச்சயமாகவே நம்முடைய ஜீவியம் ஒரு செழிப்பான தோட்டம் போல இருக்கும். If it is so, then our life will be like a watered garden. நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள்ளே களிகூர்ந்து கொண்டிருக்கும். Our heart will be rejoicing in the Lord always. நாம் கர்த்தருக்குள்ளே பறந்து கொண்டிருப்போம். We will always be flying, flapping our wings. நம்முடைய உள்ளான மனுஷன் தேவ சமூகத்தில் அனுதினமும் பறந்து இளைப்பாறுவான். And our inner man will be resting, flying in the presence of God. கசப்பையும் வைராக்கியத்தையும் வைத்திருக்கிறபடியால் நீ அனுபவிக்க வேண்டிய சமாதானம் உன்னை விட்டு போய் கொண்டிருக்கிறது. Because you are harboring the hate and enmity in your heart, the peace which you can experience and enjoy is passing away from you. நீ மன்னித்து மறக்க முடியாதபடியினால் உன்னுடைய ஆத்துமாவிலே பெரிய போராட்டத்துக்குள்ள இருக்கிறாய். Because you are not able to forgive and forget, you are having a great trouble in your soul. சாத்தான் உன் பக்கத்துல நின்று உன்னை தூண்டிக் கொண்டிருக்கிறான். Satan is standing near you and provoking you. இந்த காலை நேரத்திலே நீ ஒரு தீர்மானம் பண்ணுவாயாக. In this morning, make a proper determination. நான் இனிமேல் யாருடைய குற்றத்தையும் பேச மாட்டேன். I will not speak about others' faults. குறை கூறுகிற சுபாவத்தை என்னை விட்டு அகற்றி விடுகிறேன். I will remove the accusing nature from my life. ஒரு மன்னிக்கிற இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. Oh Lord, give me a forgiving heart. எனக்குள்ள இருக்கிற யோசேப்பு மரித்து போக கூடாது. The Joseph who is within me should not die. ஒரு நிமிஷம் உங்களுடைய கால்களை மடக்குங்கள். Let us all kneel down for a moment. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு வேலை செய்ய விரும்புகிறார். The Holy Ghost want to do a particular work in your heart. அநேகருடைய இருதயம் கர்த்தரை விட்டு தூரம் போய் The கொண்டிருக்கிறது. hearts of many people have departed away from God. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறார்கள். They are not able to enjoy the presence of God in their life. கர்த்தருக்குள்ளே அவருடைய ஆத்துமா கட்டப்பட்டிருக்கிறது. And in the Lord their soul has been bound. அவர்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறார்கள், ஆனால் அந்த சத்தியமோ அவர்களுக்கு பாரமாய் இருக்கிறது. They know the truth, but the truth has become a burden for them. அழுங்கள் தேவ சமூகத்திலே. Cry and weep in the presence of God. அந்த இருதயத்தை தேவ சமூகத்திலே சுத்தம் பண்ணுவாயாக. You cleanse your heart in the presence of God. உனக்குள்ள யாதொரு கசப்பும் வேண்டாம். Let there be no bitterness in you. உனக்கு இந்த பூமியில ஒரு எதிராளியும் வேண்டாம். Let there be no enemy to you upon this earth. உன்னை குறித்து யாரோ எப்படியோ பேசட்டும், நீ அதை மறந்து விடு. Whatever others may speak against you, you forget about that. அது காற்றிலே பறந்து போகட்டும். Let it fly away in the wind. நீ கர்த்தருக்குள்ள இளைப்பாறு. You rest in the Lord. அந்நிய சத்தத்துக்கு நீ செவிமடுக்காதே. Hearken not your strange voice. பிசாசு உன்னை பலவிதத்தில் உன்னை போட்டு தொந்தரவு செய்கிறான். The devil is disturbing you in many ways. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேண்டாம் வேண்டாம். Dear people of God, let it not happen to you. உன்னை தவறாய் பேசுகிறார்கள் எண்ணுகிறார்கள் யாராவது சொன்னால் அப்படி இல்லை என்று சொல்லிக் கொண்டு ஓடிவிடு. If anybody says that they are mistaking you, they are misunderstanding you, you say it is not so and flee away from that place. தீமையான காரியங்களை யோசிக்கிற அந்த நேரத்திலே வேதத்தை தியானி, கர்த்தருடைய சமூகத்திலே ஸ்தோத்திரம் பண்ணு. At the time when you think of evil and harmful things, you think of a word of God, meditate upon it and read it. பரிசுத்த ஆவியானவரே எங்கள் நடுவில் வாரும். Oh Holy Ghost, come in our midst. பரிசுத்த ஆவியானவரே எங்கள் நடுவில் வருவீராக. Oh Holy Ghost, come in our midst. Abba, hallelujah. அழகுமையா நேரத்தினால் கழுமையா கழுமையா நீரென்னை இரத்தத்தினால் கழுமையா உமது கையாலே நடுக்கை உமது கையாலே நடுக்கை அன்புடனே கழுமையா அன்புடனே கழுமையா கழுமையா நீரென்னை இரத்தத்தினால் கழுமையா கழுமையா இரத்தத்தினால் கழுமையா உமது கையால் எங்களுக்கை உமது கையால் எங்களுக்கை அன்புடனே
அழுக்கை உமது கையால் என் அழுக்கை அன்புடனே கழுவுமையா அன்புடனே கழுவுமையா. அப்பா ஃபாதர் ஆண்டவரே ஹalleluya 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 இயேசுவே இயேசுவே ஆண்டவரே நேசித்தீரும் கழுமையா 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 மற்றவர்களை ஆண்டவரே மன்னித்து காரணம் எல்லாரும் ஸ்தோத்திரிப்போமாக. சோத்ரம் 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 சோத்ரம். மூன்றாவது யோசேப்பு கனிதரும் செடி. Thirdly, Joseph was a fruitful vine. நீங்கள் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது If you turn to the book of Genesis 49th chapter, யாக்கோபு சொல்லுகிறான் யோசேப்பு கனிதரும் செடி என்று. Jacob says Joseph is a fruitful bough. 49ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் நாம் படிக்கிறோம். We read so in 49th chapter of the Genesis 22nd chapter. யோசேப்பு கனிதருவதற்கு காரணம் என்ன? What is the reason for Joseph to be fruitful? அங்கே நீரூற்றண்டையிலே கனிதரும் செடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is mentioned there he is a fruitful bough by the well. அவனுடைய கொடிகள் சுவரின் மேல் படரும். His branches shall run over the wall. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, Dear people of God, நம்முடைய ஜீவியத்திலே கனி கொடுக்கக்கூடியவளாய் மாற வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்டவளாய் இருக்க வேண்டும்? if you want to become fruitful in our lives, how should we become? கனி கொடுக்கிற ஜீவியம் பரிசுத்தமாகிறவர்களுக்கு மாத்திரம்தான் முடியும். The fruitful experience can come only to the people who are holy and sanctified. ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது If you turn to the book of Epistle to Romans 6th chapter, பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு உண்டாகும் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. the fruit of it is holiness. 6ஆம் அதிகாரம் 6th chapter, தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு உண்டாகும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். 22ஆம் வசனம். kindly read the 22nd verse. இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் ஒரு ஃப்ரூட். You have your fruit unto holiness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பரிசுத்தமாகிற அனுபவத்தில் தான் கனி கொடுக்கிற ஒரு அனுபவம் உண்டாகிறது. From the experience of holiness, sanctification only, the fruitful experience comes. பொதுவாக நாம் உபதேச ரீதியாக இந்த கனி கொடுக்கிற காரியத்தை சிந்திக்கும் பொழுது Generally, according to the doctrine, if you think about the experience of giving fruits, முதலாவது மனம் திரும்புதல். first repentance. மனம் திரும்புதலே ஒரு கனி கொடுக்கிற அனுபவம் இருக்கிறது. Even in the repentance, there is experience of giving fruits. யோவான் ஸ்நாபகன் சொன்னான், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். John the Baptist said, give fruits unto repentance. அப்படியானால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிதான் என்ன? If so, what is the fruits of repentance? 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துடைய 9-10 வசனங்களை படிக்கும் பொழுது அங்க 7 விதமான காரியங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் உண்டாகுடைய ஜீவிதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. If you turn to the second epistle to Corinthians 7th chapter, read the 9th and 10th verse. It is mentioned the things which are counted as fruit giving unto repentance. அது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. It is the fruit unto repentance. ஒரு மனிதன் இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்படும் பொழுது When a man is sanctified by the blood of God, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை அவன் கொடுக்கிறான். he is giving forth the fruit of repentance. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. இரண்டாவது ஞானஸ்நானத்திலே Secondly, in taking baptism, அது தேவனுக்கு கனி கொடுக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள அவன் கொண்டு வரப்படுகிறான். he is brought to give fruit unto the Lord. ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது If you turn to Romans 7th chapter, அந்த ஞானஸ்நானம் பெற்ற ஜனங்களை பார்த்து to the people who have been baptized, பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், Apostle Paul says நீங்கள் தேவனுக்கு கனி கொடுக்கும்படி that you should bring forth unto fruit unto God. பாவ நியாயப்பிரமாணத்துக்கு நீங்கள் மரித்தவர்களாய் மாறினீர்கள். You have become dead to the law. 7ஆம் அதிகாரத்துடைய 4ஆம் வசனம். 7th chapter 4th verse. நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த
கிறிஸ்து என்னும் வேறொருடையவர்களாகி தேவனுக்கண்டு கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவனானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி, That we may bring forth fruit unto God. இது பாவத்துக்கு மரித்த பின்பு, It is after dying unto sin. இது ஞானஸ்நானத்தில் நடக்கிற காரியம். This happens in baptism. இந்த நேரத்திலே நாம் முழுவதும் தேவனுக்கு அடிமைகளாய் மாறுகிறோம். Now we all become servants unto God. மறுபகுதியிலே சொன்னால், If we say in other words, நம்முடைய ஜீவியம் முழுவதும் தேவ சித்தத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டுவரப்படுகிறது. our life is completely brought under the control of the will of God. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மூன்றாவதாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலமாக, Thirdly, through the anointing of the Holy Ghost, நாம் ஆவியின் கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாகிறோம். we are giving the fruits of the Spirit. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் படிக்கிற நேரத்தில், If you turn to Galatians 5th chapter, 22ஆம் வசனத்திலே இருந்து 23ஆம் வசனம் முடிய படிக்கும் பொழுது, 22nd and 23rd verse if you read, அங்கே ஆவியின் கனிகளை குறித்து there சொல்லப்பட்டிருக்கிறது. it is written about the fruit of the Spirit. இது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளும் பொழுது, This, when a man receives the anointing of the Holy Ghost, அவன் ஒவ்வொரு நாளும் அந்த ஆவியினால் நடத்தப்படும் பொழுது அந்த கனிகளை அவன் கொடுக்கிறான். every day when he is led by the Spirit, he is giving the fruit of the Spirit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நான்காவதாக, Fourthly, தேவனுடைய திட்டத்தை, பிளானை நாம் விளங்கிக் கொள்ளும் பொழுது, when we understand the plan of God, உபதேசங்கள் மூலமாக தேவனுடைய திட்டங்களை நாம் விளங்கிக் கொள்ளும் பொழுது, when we understand the plan of God through the doctrines, நாம் கனி கொடுக்கிறவர்களாய் மாறுகிறோம். we are bringing forth fruit unto அதை God. யாக்கோபு எழுதின நிருபத்திலே நாம் அதை படிக்கிறோம். We read about that in the epistle of James. யாக்கோபு நிருபத்திலே படிக்கிற நேரத்திலே, Let us turn to the epistle of James. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ, The wisdom that comes from heaven, அந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம் என்று சொல்லுகிறது, the wisdom that comes from heaven, ஒரு மனிதன் கர்த்தருடைய திட்டத்தை, பிளானை விளங்கிக் கொள்கிறார். that shows the man understanding the plan of God. 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இரக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாக, It is full of mercy and good fruits. பரத்திலே இருந்து வருகிற ஞானம், The wisdom that is from above. பரத்திலே இருந்து வருகிற ஞானம் தேவனுடைய பிளான், தேவனுடைய திட்டம். The wisdom from heaven is the plan of God concerning us. அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளும் பொழுது, When you understand that, உங்களுடைய ஜீவியம் ஒரு கனி கொடுக்கிற ஜீவியமாய் மாறுகிறது. your life becomes a fruitful life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. 5ஆவதாக படிக்கிற நேரத்தில், Fifthly, if you read, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில், turn to the epistle to Philippians 1st chapter. கிறிஸ்துவின் நாளுக்கென்று நாம் நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி என்று பரிசுத்த பவுல் சொல்கிறார். Let us be full of the fruits of righteousness for unto the day of Christ. 10ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 19 வசனங்கள். தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். தேவனுக்கு துதியும் மகிமையும் உண்டாகும்படி, That unto the glory and praise of God. இதிலே இருந்து நாம் விளங்கிக் கொள்வது என்ன? From this what we understand? நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற எல்லா கனத்தை மகிமை ஆண்டவருக்கென்று நாம் செலுத்தும் பொழுது, When we give all the honor and glory to God, whichever that comes in our life, நமக்கென்று ஒரு ஸ்தானத்தை நாம் எடுக்காதபடி, that we may not take any status from that. நம்முடைய இருதயத்தை முழுவதும் கர்த்தருக்கு கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது, When we give whole of our heart unto God, எல்லா கனமும் மகிமையும் கர்த்தருக்கே செலுத்தப்படும். all glory and honor will be paid unto God only. அப்பொழுது கிறிஸ்துவின் நாளுக்கு நாம் இடரற்றவர்களாய் மாற்றப்படுவோம். At the time we will be made blameless for the day of Christ. நீதியின் கனிகளால் நம்முடைய ஜீவியம் நிரப்பப்படும். Our life will be filled with the fruits of righteousness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த செடி எங்கே படருகிறது? Where the boughs are climbing, சுவரின் மேல் படருகிறது. the branches are running over the wall. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. திராட்சை செடிக்கு ஒரு சுவர் வேண்டும், அது தானாக நிமிர்ந்து நிற்க முடியாது. The vine branch cannot stand on its own, it needs a wall to climb upon. அதை நிறுத்துவதற்கு ஒரு சுவரோ ஒரு தூணோ ஏதாவது ஒன்று அதுக்கு தேவை. It needs a wall or a pillar for a support for it to stand. அது தானாக நிற்க முடியாது. It cannot stand on its own. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இது கிருபை நிறைந்த உபதேசங்களை காண்பிக்கிறார். It shows the doctrines full of grace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவன் நமக்கு சத்தியங்களை கொடுக்கிறார். The Lord is giving us truth. ஒவ்வொரு சத்தியத்திலும் கிருபை நிறைந்திருக்கிறார். Every truth is full of grace. இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள், The words of Jesus Christ, அது நியாயப்பிரமாணத்தை போன்றது அல்ல. they
were not like the words of law. அது கிருபையும் சத்தியமும் நிறைந்ததாயிருக்கிறது. They were full of truth and mercy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆகையினால தான் அதை உட்கொள்ளுகிற நேரத்திலே That's why when they ate of it, நம்முடைய வாழ்க்கையிலே பலன் கிடைக்கிறது. we get strength in our life. அந்த வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது When we hear those words, நாம் பலன் அடைகிறோம். we are strengthened. ஆனால் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிற நேரத்தில் But when the law was given, ஜனங்கள் எல்லாரும் மோசேயிடத்தில் சொல்லுகிறார்கள், the people all cried unto Moses, ஆண்டவர் எங்களோட பேச வேண்டாம், let not the Lord speak unto us. எங்களுக்கு தாங்க முடியவில்லை, We are not able to bear அவருடைய it. சத்தத்தை கேட்க முடியவில்லை. We are not able to hear his voice. கேட்கும் பொழுதே சொல்லுகிறார்கள், நாங்கள் செத்து போவோம். Even when we hear the voice, we will die, they say. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆகையினால் மோசே நீர் அதை கேட்டு எங்களோட பேச. Therefore, O Moses, hear the words of God and speak them unto us. ஆனால் பிரியமானவர்களே, But beloved, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்கும்படியாக to hear the words of Jesus, ஜனங்கள் காலையில் அவரிடத்தில் வருவார்கள். the people will gather early in the morning. காரணம் என்ன? What is the reason? அதிலே கிருபை இருந்தது. There was grace in that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவருடைய வார்த்தை கிருபை நிறைந்ததாக இருந்தது. His words were full of grace. யோசேப்பு ஒரு சுவரில் பறந்து கொண்டிருக்கிறான். Joseph was climbing upon the wall. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, Dear people, God, அவன் people எப்படி of கனி God, கொடுத்து கொண்டிருக்கிறான்? how are we giving forth அவன் fruits? கிருபையிலே சார்ந்து, கிருபையுள்ள வசனத்துக்கு சார்ந்து அவன் வளர்ந்து கொண்டிருக்கிறான். He is growing, leaning upon the words of grace. பரிசுத்த பவுல் சொல்லுகிறான், Apostle Paul says, கிருபையுள்ள வசனத்துக்கு நான் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். I give you unto the words of grace. பிரியமானவர்களே, The beloved, கர்த்தர் நமக்கு ஒரு கிருபையுள்ள உபதேசத்தை கொடுத்திருக்கிறார். God is giving us a graceful doctrine. ஆகையினால தான் நாம் அதில் வளருகிறோம். That's why we are growing in that. அந்த உபதேசம் நம்மை மறுரூபப்படுத்துகிறார். That doctrine is transforming us. நம்முடைய ஜீவியத்தை பரிசுத்தமாக்குகிறார். It is making our life holy. இந்த காலை நேரத்தில் In this morning, உங்க யோசேப்பு எப்படி இருக்கிறார்? how is your Joseph? என்ன சத்தம் கேட்கிறது? What voice is heard now? யோசேப்பு மரித்தான்ங்கிற சத்தம் கேட்கிறதா? The voice that Joseph died is heard in you. அங்கே யாக்கோபு யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்னு கேள்விப்பட்ட பொழுது There revived in him. பிரியமானவர்களே, அவன் செத்து போனான்னு சொன்ன நேரத்துல When it was mentioned that he is dead, இவனும் செத்தான். he also died. அண்டையிலிருந்து ஓரம் கட்டிட்டான். From that day onwards, he was sidelined. அவனுடைய ஆத்துமா செத்தது. His soul died. அவனுடைய மனது அப்படியே ரொம்ப வேதனைக்குள்ளாயிற்று. His mind was in such a pain. யோசேப்பு மரித்தான். Joseph died. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, Beloved people of God, உங்களுடைய யோசேப்பு உயிரோடு இருக்கிறானா? is your Joseph alive now? அந்த யாக்கோபு என்ன சொல்லுகிறான்? What does என் Jacob மகன் say இன்னும் now? உயிரோடு இருக்கிறானா? Oh, my son is living now. நான் போய் அவரை பார்க்க வேண்டும். I should go and see him. நான் போய் அவனை பார்க்க I வேண்டும். will go and see him. உன்னுடைய யோசேப்பு உயிரோடு இருக்கிறாரா? Is your Joseph alive? உனக்காக ஜீவனை கொடுத்தவர், The Lord who had given his life for you. பஞ்சகாலத்திலே உன்னை பாதுகாத்தவர், With the Lord who had preserved you. நீ at the சாக time of வேண்டிய death. நேரத்தில் உனக்கு ஜீவனை தந்தவர், He who had given you life when you are about to die. எல்லாரும் உனக்கு எதிராக இருந்த பொழுது உனக்கு அனுகூலமாய் உன்னை தேடி வந்தவர். When everyone were against you, he who was expedient to you, benefit to you, who Joseph. sought after you. யோசேப்பு மரித்தானா? அவன் உயிரோடு இருக்கிறானா? Is Joseph dead or else he is alive? கொஞ்ச நேரம் நீங்கள் யோசித்து பாருங்கள். Just think about it for a while. யோசேப்பு என்றால் சுபாவத்தின் பகுதியாக இருக்கிற Joseph is the divine, on the side of divine character. அவன் கனி கொடுப்பதற்கு காரணம் என்ன? What is the reason for him to give அவன் fruit? ஒரு பரிசுத்தவான். He is a holy saint of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பரிசுத்தவான்களுக்கு மாத்திரம் தான் பிரியமானவர்களே கனி கொடுக்க முடியும். Beloved, only the saints of God can give forth fruits. பரிசுத்த ஜீவியம் இல்லாத ஒரு மனுஷனுக்கும் கனி கொடுக்க முடியாது. Without a holy life, no man can give forth fruits. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, Beloved people of இது God, இந்த வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது. நமக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டு நம்ம நேரம் போதாது. we do not have time to say everything now. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to இந்த God. வாழ்க்கை பாதிக்கப்படக்கூட முக்கிய காரியம் என்ன? What is the most important reason for your life to be disturbed? யோசேப்பை அறியாத ராஜா, The king who did not know Joseph. கர்த்தருடைய வாழ்க்கையில செய்த எல்லா மகத்தான கிரியைகளையும் குறித்து நீ நன்றி செலுத்தாமல் இருக்கிறது தான் அந்த பார்வோன். That Pharaoh is your ungrateful heart for all the benefits and blessings of the Lord has done unto you. அவன் என்னதான் செய்வான்? What he will do அவன் உள்ள வந்தாச்சு, நான் வேலை என்ன? after he comes in? What does he do? அவன் என்ன செய்யறான் பாருங்கள். You see what he is doing there. முதல்ல அவன் என்ன பிளான் கொண்டு வர்றான்? What is the first plan he draws? முதலாம் அதிகாரம் First chapter, 9ஆம் வசனம், யாத்திரா 1:9. அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாயிருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கும் அவர்கள் பெருகக்கூடாது.
They should not multiply. அவனுடைய பிளான் என்ன? What is his plan? இந்த இஸ்ரவேலர் பெருகக்கூடாது. These Israelites should not multiply. ஆனால் தேவனுடைய பிளான் என்ன? But what is the plan of God? ஆதியிலே ஆதாமிடத்திலே ஆண்டவர் என்ன சொன்னார்? What did the Lord say unto Abraham initially? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். You increase and multiply and fill the face of the earth. பிரியமானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மாத்திரம் நாம் சரீர பிரகாரமாய் பெருகிறது அல்ல. Beloved, it is not increasing or multiplying bodily. நிறைய பிள்ளை குட்டிகளை பெத்து போடுறது அல்ல. Not begetting a lot of children. ஒரு பகுதியிலே அது உண்மையாயிருந்தாலும் On one side it is true. நம்முடைய ஆவிக்குரிய பகுதியிலே ஒரு பெருகுதல் தேவை. On the spiritual side also we should increase. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவன் உன்னை பெருக விட மாட்டான், வளர விட மாட்டான். He will not let you increase. He will not let you multiply. முதலாவது நீ எதில பெருக வேண்டும்? First, in which you should multiply? விசுவாசத்திலே பெருக You வேண்டும். should multiply in faith. கொலோசியர் 2 அதிகாரம் 7 வசனத்திலே படிக்கும் பொழுது, If you turn to Colossians 2nd chapter 7th verse, அங்கே விசுவாசத்திலே பெருகுறதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. there it is mentioned about multiplying in faith. சாத்தான் வந்து உன்னை ஒருபோதும் விசுவாசத்திலே பெருக விட மாட்டான். Satan will never permit you to multiply in faith. படிங்கள். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. ஸ்தோத்திரத்தோட பெருகுங்க. Abounding therein with thanksgiving. அந்த அர்த்தம் என்ன? What is the meaning of that? உன்னை ஸ்தோத்திரம் பண்ண விட மாட்டான். He will not permit you to give thanks unto God. பார்வோன் உனக்குள்ள வந்தாச்சுன்னு சொன்னா, If Pharaoh comes in, பார்வோன் உனக்குள்ள வந்தாச்சுன்னு சொன்னா, if Pharaoh comes in you, உனக்குள்ள துதியின் ஆவியே இருக்காது. you will not have the spirit of praise. நீ காலையில எழும்பவே மாட்ட. You will not get up in the morning. காலையில எழும்பி ஆண்டவரை மகிமைப்படுத்தவே மாட்ட. You will not get up in the morning and glorify God. ஆனால் யோசேப்பு உனக்குள்ள இருந்தால், But if Joseph is alive in you, காரியங்களை நினைத்து remembering all the things God has done for you, தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். we should always praise God. தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். And we should always praise எல்லா God. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் ஒருவர் இருக்கிறார். He is the one who is worthy of all honor and glory. அதை அவருக்கு நான் கொடுக்க வேண்டும். We should give it to him. என் நேசத்தின் உச்சிதமானவைகளை நான் உமக்கு வைத்திருக்கிறேன். I am keeping the excellence of my life to you. நேசத்தின் உச்சிதமானதை நான் உமக்கு வைத்திருக்கிறேன். I am keeping the excellent things of my love for you. ஆண்டவர் நம்மை நேசித்திருக்கிறபடியினால், Because the Lord is loving us, உச்சிதமானதை நாம் கொடுக்க வேண்டும். we should give the excellent things to him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. முழு இருதயத்தோடு நீங்கள் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். With whole of your heart you should give thanks to him. யோசபாத்துடைய நாட்களிலே In the days of Jehoshaphat, தேவன் அவனுடைய யுத்தத்தில் அவனுக்கு ஜெயம் கொடுத்த பொழுது, when the Lord gave him victory in his battles, அவன் என்ன செய்தான்? what did he do? ஒரு இடத்தையே செலக்ட் பண்ணி, He chose a place. அங்கே எல்லாரும் கூடி வந்து, There they gathered in the place called Berakah. கர்த்தரை துதிக்கும்படி அவர்கள் கூடி வந்தார்கள். They gathered to praise God. 2 நாளாகமத்தில் படிக்கிறோம். Second book of Chronicles. அவர்கள் எல்லாரும் 2 நாளாகம் 20ஆம் அதிகாரம் Second book of Chronicles 20th chapter 26ஆம் வசனம். 26th verse please. நாலாம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பெயர் தரித்தார்கள். 4ஆம் நாளிலே அவர்கள் பெராக்காவிலே கூடி வந்தார்கள். On the 4th day they assembled themselves in the valley of Berakah. எல்லாரும் கூடி வந்துட்டு ஜெயம் தந்தபடியினால் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கென்று ஒரு ஸ்தோத்திர கூட்டத்தை ஆரம்பிக்கிறார். They all gathered together and began a praising meeting for all the victories they have been given in their battles. பிரியமானவர்களே, யோபின் மேலும் யோபுடைய குடும்பத்தின் மேலும் தெய்வத்துடைய காவல் இருக்க காரணம் என்ன? Beloved, why the Lord had fenced around Job and his family? யோபையும் யோபுக்குள்ளதையும் கர்த்தர் வேலியடைக்க காரணம் தான் என்ன? What is the reason for the Lord to fence around Job and his family? பொதுவாக யோபு தேவனை மகிமைப்படுத்துவான். Generally Job will glorify God. ஆனால் வீட்ல ஃபங்க்ஷன் வந்துருச்சுன்னா, But if there is any function in the family, யோபுக்கு ஒரே கலக்கம். Job will be troubled in his என்னுடைய heart. குமாரர் தங்களுடைய வாயினால தேவனை துஷித்திருப்பார்களோ? Probably my sons would have blasphemed. இருதயத்தில் தேவனை அவமதித்திருப்பார்களோ? Probably they would have despised God in their hearts. ஒருவேளை இந்த விருந்துகள் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு Probably after the feast was over, ஏதாவது பிரச்சனை உண்டாயிருக்குமோ? some trouble would have brewed. ஏன்னா விருந்து முடிஞ்சாச்சுன்னா, சாப்பிட்டு மனுஷன் திருப்தி ஆச்சாச்சுன்னா அவனுக்கு சும்மா இருக்க விளையாட போனான். Because after the feast is over, man cannot remain quietly. He wants to make use of his mind in some way. குடித்தார்கள், பின்பு உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள். They ate and drank
and they rose up to play. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Beloved, praise be to God. பர்த்டே எல்லாம் கொண்டாடி After celebrating birthday, ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு after eating ice creams, கிஸ் எடுத்து அது கொடுத்து எல்லாம் கொடுத்துக்கிட்டு டிவிக்கு முன்னால after giving chocolates and sweets, they are sitting before TV and seeing cinemas. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒரு நாள் பார்த்துக்கிறோம், இன்னைக்கு ஒரு நாள் ஜாலியா இருப்போம். Okay, let us see TV for this one day. Let us be jolly for this day. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. யோபுக்கு ஒரே பயம். Job was so fearing in his heart. ஃபங்க்ஷன் முடிஞ்சாச்சு. Oh, the function is over. விருந்து முடிஞ்சாச்சு. The feast is over. பசங்க ஏதாவது மைண்ட்ல யோசித்து இருப்பார்களோ? My sons and my children would have thought something in their mind. எழுந்து ஆளுக்கு ஒவ்வொரு காளை. Early morning he sacrificed a calf for everyone. யோபனுடைய வீட்டில் உள்ள காளைகள் எப்படி இருக்கும்? How would have been the oxen in the house of நம்ம Job? திருநெல்வேலி காளை மாதிரி இருக்குமோ? Will they be like the oxen of Tirunelveli? பேப்பர் எல்லாம் புறக்கி திங்கிற காளை மாதிரி இருக்குமா? Will they be eating only the newspapers? அத நல்ல கொழுத்த காளையா இருக்குமா? Or else will they be the fattened cows? யோபுட்ட கேட்டா, If you ask Job, பிரதர் யோபு, brother Job, நீங்க கால் கழுகுறது எப்படி கழுவுங்க? how will you wash your feet? அவர் சொல்றார், நெய்யில கழுகுவேன். I will wash my feet in the fat. பாதத்தை நெய்யில கழுகுவேன். He washes his feet in the fat. அப்படினா நான் நினைக்கிறேன் யோபுடைய வீட்ல நெய் டேங்கே இருந்திருக்கும். If it is, I think Job would have had the ghee tank in his house. நம்ம இப்ப ஏதோ ஒரு சின்ன ஒரு பாட்டில் கொண்டு போய் ஒரு 50 கிராம் வாங்குறோம். அதை ரொம்ப பத்திரமா லேசா டச் பண்றோம். We take a small bottle and purchase 50 grams of ghee and we simply touch it lightly. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த கெபாசிட்டி தான் நமக்கு இருக்கு. That much capacity only we have. யோபு அப்படி. But how is Job? நெய்யினால் பாதங்களை கழுவினேன்னு சொல்றான். He says, I washed my feet with the fat. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். Such a man. அப்படினால அவனுடைய காளைகள் எல்லாம் எப்படி இருக்கும்? How would have been his oxen? எருதுகள் எப்படி இருக்கும்? How would have been his bullocks? மாடுகள் எல்லாம் எப்படி How இருக்கும்? would have been his cattle? அவ்வளவு கொழுத்ததா இருக்கும். They would have also been fattened. பிடிச்சு காலையில கொண்டு பலி செலுத்துவான். Such a fattened cows were offered as sacrifice. அருமையான தேவனுடைய ஜனங்களே, Beloved people of God, நமக்கு கொழுப்பு ஏறத்தான் தூக்கம் ஜாஸ்தி ஆகுது. when our fat is increasing, our sleeping is also increasing. அப்பதான் நமக்கு முடியாம போகுது. Then only we become unable. ஏன் காலையில எழும்ப முடியல? Why we are not able to rise up in the morning morning? முடியல? Why are not able to get up in the morning? 4 மணிக்கு வரும்போது தான் வீக்னஸ். Oh, only in the 4 o'clock I feel the weakness. 10 மணியான ஆளு ரவுண்ட்ஸ். Now 9 o'clock, 10 o'clock going round. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்போ வீக்னஸ் எங்க போகுதே தெரியல. At that time we do not know where does the weakness go. சாத்தான் என்ன மாதிரி பண்ணி இருக்கிறான் பாருங்க. Satan has deceived you so much. உனக்கு ஸ்தோத்திரம் பண்ண முடியுதா? Are you able to give thanks to God? எத்தனை பேர் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறீர்கள்? How many of you praise God for his benefits? சாத்தான் செய்கிற வேலை என்ன? What is the work of the devil? பெருக கூடாது. You should not multiply. உன்னுடைய விசுவாசம் பெருகினால், if your faith multiplies, நீ பெரிய காரியங்களை செய்வாய் என்று அவருக்கு அவன் சாத்தானுக்கு தெரியும். He knows very well you will do mighty things for God. ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படி பெருகினது? How did the faith of Abraham அவன் multiply? தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். He glorified God and became mighty in his faith. அருமையான தேவ ஜனங்களே, Dear people of God, இந்த காலை நேரத்திலே, in this morning, நம்முடைய வாயிலே துதி பெருகட்டும். let the praise of God increase in our mouth. நம்முடைய வாயிலே துதி பெருகட்டும். Let it, in the morning let our praise of கர்த்தரை God நான் increase. எக்காலமும் ஸ்தோத்திரிப்பேன். I shall praise God always. எப்பொழுதும் ஸ்தோத்திரிப்பேன். I shall praise God always. ஐயா, சாவு வந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணு. Even if death comes, you should praise God. செத்து கிடந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணு. Even if they fall down dead, you praise God. ஒரு விசுவாசி சொன்னார், A believer said, தங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு வைத்து விட்டு, calling all his children, எனக்கு வயசாச்சு, I have become old, நான் ஒருவேளை செத்துருவேன், I will die one day. ஆனா நான் செத்து போனா, But if I die, நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த தவறக்கூடாது. you should not fail to glorify God. ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை இரவு நான் செத்தேன்னு வச்சுக்கிடுங்க, Probably if I die on Saturday night, காலையிலே நீங்கள் ஆராதனைக்கு எல்லாரும் போகணும். வீட்டை பூட்டி போட்டு வந்து funeral சர்வீஸ் நடத்தினா போதும். but you should lock down your house and go to the funeral service on go to the Sunday service and attend the service, then come and conduct the funeral service. ஏதேசம் 70 வயசுல சொன்னார். He is told that at the age ஆனா of இன்னும் சாவல. but he has not died so இப்ப far. 85 எல்லாம் கடந்துருச்சு. Now he has crossed 85. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நல்ல ஹெல்த்தியா தான் இருக்கிறார். He is hale and healthy. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, Beloved people of God, காரணம் என்னவென்றால், the reason behind that தேவனை ஜனங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். we should glorify God. என் பக்கத்துல உட்கார்ந்து நீங்க யாரும் அழக்கூடாது. You should not cry down when you are 80, 85, 88.
திருச்சியில இல்ல, not in Trichy. நான் சொல்ற காரியம் திருச்சியில இல்ல, The thing that happened is not in Trichy. கேரளாவில நடந்த காரியம். This had happened in Kerala. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved people of God, அவருடைய 2 பிள்ளைகள் ஊழியத்திலும் இருக்கிறார்கள். and 2 of his children are in ministry. இப்படி சொன்ன பிற்பாடுதான் பிள்ளைகள் ஊழியத்துக்கு வந்தார்கள். After saying so only, his children have come for the ministry. நீங்க யாராவது சொல்லுவீங்களா? Will you say, anybody of you say so? ஒருத்தனும் போக கூடாது. If I die, nobody should go to the meeting. எல்லாரும் உட்கார்ந்து ஒரு தலைக்கு மேல இன்னொரு தலை அடைச்சு உடைச்சிட்டே இருக்கணும். All should sit down together and clash your heads together. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனால் அவர் சொல்லுகிறது என்ன? But what did he say? வீட்டை பூட்டி பாடியை வைத்துக் கொண்டு நீங்கள் போய் கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டு வாருங்கள். Keep the body inside the house, lock the door, go to the Sunday service and glorify God, then come back. எத்தனை பேர் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறீர்கள்? How many of you glorify God? பார்வோன் என்ன நினைக்கிறான்? What does Pharaoh think? இவர்கள் பெருக கூடாது. They should not multiply. இவருடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர கூடாது. They should not grow in their spiritual life. அன்பில பெருக கூடாது. They should not increase in their love. பரிசுத்தத்துல வளர கூடாது. They should not grow in their holiness. அதற்கு என்ன வழி இருக்கிறது? What is the way for that? ஒவ்வொன்றாய் முகாந்தரங்களை எடுக்கிறான். He is taking the reason one by one. மருத்துவச்சியல்ட்ட சொல்றான். He says to the nursemaids. அவனுடைய பிளான் எல்லாம் ஃபெயிலியர் ஆன பிற்பாடு, After when he fails all in his plan, எல்லா நர்சுமாரையும் கூப்பிடுறான். he calls all the nursemaids. பிள்ளைங்க பிறக்கிற நேரத்துல When the children are நீங்க born, எப்படி அதை கொன்றுங்க. you kill those children. அவங்க ரைட் சார்னு சொல்லிட்டு They say yes, அந்த பக்கம் போய் but going the other பிள்ளைங்களை side, பத்திரமாய் பாதுகாத்து விட்டுட்டு வர்றாங்க. they were safeguarding the children. 4-5 நர்ஸ் அப்படி பண்ண நேரத்துல When 4 or 5 nurses did so, அவங்க குடும்பம் எல்லாம் செழிக்குது. their families are increasing, multiplying. குடும்பம் எல்லாம் செழிக்குது. Their families are அப்ப multiplying. மற்ற நர்ஸ் அம்மாவும் பார்த்தாங்க. So other nursemaids also நாம saw. இதைத்தான் செஞ்சிருவோம். Okay, we will also follow that. எல்லா நர்சுமாரும் நல்லா இருக்கிறாங்க. Now all the nursemaids are here and healthy. இன்னைக்கு நர்சுமார் எப்படி இருக்கிறாங்க? How are the nursemaids of Egypt? இன்னைக்கு நம்முடைய நர்சுமார் எப்படி இருக்கிறாங்க? Now today how are our nursemaids? திருச்சியிலே நம்முடைய நர்சுமார் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள்? How are our nursemaids of Trichy? குடும்பங்கள் செழிக்கிறதோ? Is your families multiplying? சில ஹாஸ்பிடல்ல போய் பார்க்கணும். You just go and see in ஒன்னு hospital. சாத்தான்குட்டி மாதிரி தான் இருப்பாங்க. Everybody will be like ஒரு the devil. ஆக்சிடென்ட் ஆகி வருவான். One person will come in an அவன் accident. எலும்பு முறிஞ்சு கிடக்கும். His bones will be broken. அவன் கத்திட்டு கிடப்பான். He will crying out in prayer. முடை. Oh, close, shut up. முடை. Shut up your mouth. எருமை மாடு மாதிரி கத்துறாங்கப்பா. They are crying out like நான் oxen. ஒரு முறை போயிருந்தேன். I just visited அந்த நர்ஸ் hospital. பண்ண கூத்து பார்த்து எனக்கே ஒரு மாதிரி ஆயி போச்சு. I was troubled on seeing the things done by நான் the நினைச்சேன் nurse. ரட்சிக்கப்பட்ட அம்மாவே இப்படின்னா, If the saved nurse is behaving like this, ஓ அந்த துன்மார்க்கஸ்தர் எப்படி இருப்பா? how will be the wicked nurses behaving? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. டாக்டர்மார்களே, Oh doctors, வைத்தியர்களே, oh physicians, நர்சுமார்களே, oh nursemaids, மருத்துவச்சிகளே, oh nursemaids. உங்கள் குடும்பங்கள் செழிக்க வேண்டுமானால் If your family ought to flourish, பிள்ளைகளை உயிரோட வையுங்கள். you keep your children alive. எபிரெயரை உயிரோட வையுங்கள். You keep the Hebrew children alive. இஸ்ரவேலரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். You preserve the Israelites. ஆபிரகாமின் சந்ததியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். You preserve the seed of Abraham. விசுவாச வீரர்களுக்காக ஜீவனை கொடுங்கள். Give life for the warriors of faith. அப்படியானால் If it is so, உங்களுடைய குடும்பம் செழிக்கும். your family will flourish. இது அங்க செழிச்சுக்கிட்டே இருக்குது. And the families are flourishing here. பார்வோன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் பெருமூச்சு விட்டு. என்ன காரியம் எல்லாம் வேற போயிட்டு இருக்கிற. Pharaoh was troubled. Oh, things are going going every. அடுத்த கட்டளை என்ன? What is the next command? இனி என்ன செய்யணும்? Now what is to அப்படின்னா be done? பிறக்கிற ஆண் பிள்ளைங்கள பொம்பளைங்கள ஒண்ணும் வேண்டாம். Now not the female children, but only the male children. எல்லாத்தையும் கொண்டு நதியில போட்டுருங்க. All cast all the male children born ஒரு into ஆண் the பிள்ளையை உயிரோட river. வைக்க கூடாது. No male child should be kept alive. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, Beloved people of God, இப்படி எல்லா பிள்ளைகளும் நைல் நதியில போயிட்டே இருக்கு. in such a way all male children are going in the Nile river. லேவியன் குமாரத்திகளில் ஒருத்தி, One of the daughters of Levi, அவள் ஒரு பிள்ளையை பெற்றாள். she also begat a male அந்த child. பிள்ளையை கண்ட நேரத்துல When she saw that அது child, திவ்ய சௌந்தரியம் உள்ளதா இருந்தது. it was so beautiful to behold. அவளுக்கு ஒரே ஆசை, She was so eager. எப்படி இத கொல்றது? How can I kill this எப்படி child? இத நதியில கொண்டு போறது? How can I throw this child in the river? துடிக்கிறாள். And she was trying all her might. என்னமெல்லாமோ பிளான் பண்ணி பார்க்கறா. She is planning everything. கற்பனை பண்ணி பார்க்கறா. She is imagining. எப்படி இந்த பிள்ளையை பாதுகாக்கலாம்? How can I preserve this child? எவ்வளவு அழகா இருக்கிறது. It is so இது beautiful. திவ்ய சௌந்தரியம் உள்ளதா இருக்கிறது. It is so beautiful and comely. எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் தெரியாது. I do not know how much she எத்தனை prayed. நாள் உபவாசம் எடுத்தாலும் I do தெரியாது. not know how much she அதை
ஒன்றும் fasted. வேதத்தில் எழுதவில்லை. It is not written in the Bible. நிச்சயமாகவே அவள் படாபாடுபட்டிருப்பாள். But definitely she would have suffered a lot. துடியா துடித்திருப்பாள். She would have travailed a lot. எப்படியாவது பிள்ளையை பாதுகாக்க வேண்டும். Somehow I should preserve this ஒரு child. நாணற்பட்டியை செஞ்சாள். She made a box of reeds. உள்ளும் புறமும் கீழ் பூசினாள். She pitched it inside and பிசினும் out. கீழும் பூசி And after அதுல pitching it டர்க்கி out, டவல் எல்லாம் போட்டு and she put a turkey towel also in எல்லாம் that, உள்ளுக்கு செஞ்சு and put a small mat, பிள்ளை அதுல வச்சு laid the child in தண்ணி there, உள்ள போகாம that the water may not seep in, நாணற் செடிகளுக்கு பக்கத்துல அவ ஒரேடி இழுத்துட்டு போகாம that the water, the stream may not draw it out. தடுத்து நிறுத்தக்கூடிய இடம் பார்த்து போட்டுட்டு She placed it among the reeds. தூரத்துல போய் உட்கார்ந்திருக்கிறான். She went away far and looking what will happen to the child. என்ன சம்பவிக்கும்? What may happen? என்ன சம்பவிக்கும்? What might happen? பிள்ளைக்கு என்ன What சம்பவிக்கும்? might happen to the child? தூரத்துல உட்கார்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கிறார். She was seeing the child from அருமையான afar. தேவனுடைய பிள்ளைகளே, Dear child of God, இதில் நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? what do we understand from உங்களுடைய this? ஆவிக்குரிய ஜீவன் முழுவதும் தண்ணீரிலே விழுந்து கொண்டிருக்கிறது. All your spiritual life has fallen in the water. தண்ணீரிலே பாவத்திலே விழுந்து கொண்டிருக்கிறது. It is fallen the water which is sin. நிலைவரமான ஜீவன் உனக்கு இல்ல. There is no steadfast life. ஒரு உறுதியான தீர்மானம் எடுக்க உன்னால முடியவில்லை. You are not able to make a stable determination. ஒவ்வொரு வாரமும் நீ தீர்மானம் பண்ணுகிறாய். Every time you make a determination, ஆனால் அடுத்த வாரத்திலே தவறி விடுகிறாய். but the next week you falter in நீ that. என்ன செய்ய வேண்டும்? What you should do? பிள்ளையை பாதுகாக்க வேண்டும். You should keep the child. ஒரு நல்ல குழந்தை பிறந்திருக்கிறது. Your good child is born. அது என்ன? What is that? அது ஒருவேளை உனக்குள்ள உண்டாகிற நல்ல ஒரு ஆவிக்குரிய அனுபவமாக இருக்கலாம். Probably it may be a good spiritual experience you ஒரு receive. பரிசுத்தமான வாழ்க்கை உனக்கு உண்டாயிருக்கலாம். You might have a holy life in ஒரு you. ஜெப ஜீவியம், ஒரு ஜெபத்தின் ஆவி உனக்கு வந்திருக்கலாம். You have received a praying spirit in you. ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிப்பதற்கு ஒரு ஆவல் உனக்குள்ள வந்திருக்கலாம். You have the desire to live closer to God. இப்போது என்ன செய்ய வேண்டும்? Now what we should இதை do? பாதுகாக்க வேண்டும். You should preserve this. இதை அழித்து போடக்கூடாது. We should not destroy this. இந்த பிள்ளையை நதியிலே போடக்கூடாது. This child should not be cast into the waters of the இதை river. பாதுகாக்க வேண்டும். This child should be preserved. பெட்டி செஞ்சால் நல்ல பெட்டி தான். She made a box, it is ஆனால் good. வெறும் பெட்டியை மாத்திரம் செஞ்சிருப்பான்னு சொன்னா But if she had made only the box, தண்ணி ஏறி இருக்கும். this water would have seeped in. ஆனால் அவள் பிசினும் கீழும் பூசினாள். But she daubed it with slime and pitch. பிசினுடைய தன்மை என்ன? What is the nature of the slime? பிசினும் கீழும் என்ன செய்யும்? What the slime and pitch will அது அப்படி do? விட்டு கொடுக்காது. It will not depart. It will தண்ணி not come out. உள்ளே ஏற விடாது. It will not let the water to come in. அது உறுதியாய் பிடிக்கிறது. It will be steadfast. அது பிள்ளையை பாதுகாப்பேன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறது. It says, I will preserve the child. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, Beloved people of ஒரு God, நல்ல ஜீவியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயா? do you desire to live a good life? உனக்கு ஒரு நல்ல எண்ணம் வருகிறதா? Do you have a good thought? அப்படியானால் நீ பிசினும் கீழும் பூச வேண்டும். You should daub it with the slime and pitch. அது கொஞ்சம் கடினமான காரியம். It is a very difficult thing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதுக்குத்தான் நாம் நம்முடைய ஜீவனை கொடுக்க வேண்டும். For that only we should give our life. சில வேளையில உனக்கு நல்லா ஜெபிக்கணும்னு ஒரு எண்ணம் வரும். Probably you will get, when sometimes you may get a good thought to pray. அப்போதான் பயங்கரமான களைப்பு வரும். Then only you will feel so tired. நான் படுக்கிறேன். Oh, I will lie down for a little. எனக்கு கொஞ்ச நாள் இல்லாம நேற்றைக்கு உண்டான கஷ்டம் சொல்ல முடியாது. You do not know what the tiredness I went through yesterday. காத்திருப்பூட்ட முடிச்சிட்டு போனேன். இப்போ அப்படி 4 பேர் எனக்கு உதவி செஞ்சா நல்லா இருக்கும் போல இருந்துச்சு. After the tiring meeting was over, even if 4 people were ready to help me, I was not able to stand. மூப்பனார்ட்ட சொன்னேன், I told the elder brother, நீங்கள் போய் இரவு ஜெபத்தை நடத்திக் கொள்ளுங்கள். kindly take care of the night prayer. நான் ஒரு அரை மணி நேரம் பார்த்தேன். I saw for half an hour. போச்சு, தோற்று போக கூடாது. Oh, I should not fail. எழும்ப முடியல. I am not able to get up. உட்கார முடியல. I was not able to stand. சரி, போய் கொஞ்சம் தண்ணியை ஊத்திட்டு Okay. I went and poured water upon myself. உடனே தூக்கி ஜெயச்சி சேட்டை கட்டிக்கிட்டு மெதுவா வந்தேன். I put on my jiban dhoti and came கொஞ்ச here. நேரம் ஓடிச்சுது வண்டி. And for a while the vehicle ran. சரியா ஓடல. But it did not run properly. சரி, நீ 1 மணிக்கு மேல போயிடுவோன்னு நினைச்சேன். I thought I will go back after 1 o'clock. அப்பவும் மூப்பனார்ட்ட சொன்னேன், Then also I told the நீங்கள் போய் பார்த்துக்கொள்ளுங்கள் என்று. you take care of the rest of the அவர் meeting. முன்னால வந்தார், நான் பின்னால திரும்ப வந்துட்டேன். He also came earlier, but I followed later. பிற்பாடு வந்திருந்தா If I had ரோட் கிளியர், ரோட் கிளியர். when I came later, the route was clear. பலப்பட்டாச்சு. I was strengthened. பலவீனம் எங்க போச்சு தெரியாது. I do not know where the weakness had gone. இதுதான் கீழ் பூசுறது. This is a daubing with slime and pitch. நாணல் பட்டி என்ன?
What is that ark of நம்முடைய bulrushes? உடம்பு வந்து நாணல் பெட்டி மாதிரி. Our body is the ark of bulrushes. ஹீல் இல்லைன்னு சொன்னா தண்ணி உள்ள இறங்கிரும். Oh, if there is no slime and pitch daubed, the water is seeping. பிரதிஷ்டை சரியா இல்லைன்னு சொன்னா பாவம் இதுக்குள்ள நுழையும். Our determination, consecration, if it is not proper, sin will enter in. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த இடத்துல வந்தபோதுதான் Only when I came here, பிள்ளையை கொண்டு இதுல வைத்து ஆத்துல போட்ட நேரத்துல தான் when the child was kept in that and cast into the river, யார் வர்றா? who is coming there? யார் வர்றா? Who is coming there? பார்வோனின் குமாரத்தி. Daughter of Pharaoh. பார்வோனின் குமாரத்தி. Daughter of Pharaoh is coming there. அவ வந்து பார்த்தா She came and saw that. பிள்ளை அழுது கொண்டே இருக்கிறது. The child was crying. அவள் மேல் இரக்கமுற்றார். She was merciful upon that child. நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் குழந்தைகளுடைய சடலங்கள் அந்த நதியிலே போய் கொண்டிருக்க கூடும். Hundreds of the dead bodies of children might have been floating in the river. ஆனால் இந்த ஒரு பிள்ளையின் மேல் அவளுக்கு இரக்கம் கிடைத்தது. But she had compassion upon this one live child. இது மாத்திரம் அழுது கொண்டிருக்கிறது. This child is crying out. ஆத்துல போகிற ஒரு பாடி அளவில்லை. No other dead body is crying out in the பிள்ளை river. அழுது கொண்டிருக்கிறார். But this child is crying. அதன் மேல் இரக்கமுற்றார். She had compassion upon it. யார் இந்த பார்வோனின் குமாரத்தி? Who is this daughter of Pharaoh? அதான் பரிசுத்த ஆவியானவர். That is the Holy Ghost. எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உன்னை சந்திக்க வருவார்? When the Holy Ghost will come and visit you. உன்னுடைய வாழ்க்கையை நான் எப்படியாகிலும் கட்டி எழுப்ப வேண்டும் என்று நீ உயிரை கொடுக்கும் நேரத்தில் When you give your own life thinking that I should somehow build up my spiritual life. சாகிறேன் என்று நீ துணிந்து வரும்போது When you come boldly, even if I die, I will come. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். The Holy Ghost will come there. நீங்கள் தீர்மானம் எடுக்கிறீர்களா? Will you take that determination? அப்படியானால் ஒருவேளை நஷ்டப்பட்டுதான் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம். If it is so, the spiritual life which you have lost, நஷ்டப்பட்டு போன யோசேப்பு the Joseph which you have lost, அடுத்த ஒரு மோசையாக எழும்பி வருவாங்க. may come back as Moses. அடுத்த ஒரு மோசை எழும்பி வருகிறாங்க. Another Moses is coming up. நீங்கள் உங்களுக்குள்ளே ஒருவேளை யோசேப்பு இழந்து இருந்தால், If you had really lost the Joseph who was in you, அதோ அடுத்த இன்னொரு மனுஷனை கர்த்தர் உங்களுக்குள்ளே எழுப்ப விரும்புகிறார். now behold, the Lord is ready to raise up another man in நீங்கள் you. உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்களா? Will you surrender yourself to God? கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மத்தியில் இறங்கி கொண்டிருக்கிறார். The Spirit of God is descending in our midst. எல்லாரும் கால்களை மடக்குங்கள். Let us all kneel down for a while. பிள்ளை அந்த நாணல் பெட்டியிலிருந்து அழுது போல As the child was crying out of the ark of bulrushes, இந்த மாம்சத்தில் இருக்கிற இந்த நாட்களில், in the days in which we are living in the flesh, சரீரத்தில் இருக்கிற இந்த நாட்களில், in the days in which we are living in this body, பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் இயேசு அழுவது போல் அழுவோமாக. let us cry as Jesus did with a loud voice and tears. இயேசு கண்ணீர் விட்டது போல நாமும் கண்ணீர் விடுவோமாக. Let us shed tears as Jesus did. கர்த்தாவே என்னை காப்பாற்றும். Oh Lord, preserve me. இந்த ஜலத்திலே இருந்து என்னை தூக்கி விடும் ஆண்டவரே. Oh Lord, take me out of this water. அந்த நேரத்திலே தேவாவியானவர் அங்கு இறங்கி வருகிறார். At that time the Spirit of God is descending. அந்த பிள்ளை அரமனைக்கு கொண்டு போகப்படுகிறது. That child is taken to the palace. நதியிலே கலந்த பிள்ளை இப்போது அரமனைக்கு கொண்டு போகப்படுகிறது. The child that was lying down in the river is now taken to the palace. விழுந்து கிடக்கிற உன்னை ஒரு உயர்ந்த நிலைக்கு கர்த்தர் கொண்டு வருவார். You who are in a fallen down state, he will exalt you in a high state. இந்த நாணல் பெட்டி ஆகிய இந்த சரீரத்தில் இருந்து கொண்டு நீ ஆண்டவரை நோக்கி அழுவாயாக. You cry unto God being in the body which is the ark of bulrushes. இந்த சரீரத்தில் இருந்து கொண்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாயாக. From being within the body, you cry unto God. இதோ தெய்வத்துடைய வல்லமை உன்னை தொடுகிறது. No, behold, the power of God is touching you. நம்முடைய ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக தேவன் தம்முடைய ஆவியை அனுப்புகிறார். The Lord is sending forth His Spirit to sanctify His people. எல்லாரும் அழுங்கள். Let us all cry unto God. எல்லாரும் கண்ணீர் விடுங்கள். Let us all shed tears. தேவாவியானவர் உங்கள் மேல் அமர்ந்து கொண்டிருக்கிறார். And the Spirit of God is moving in our midst. பரிசுத்தாவின் பின்னாடி மழை ஊற்றப்படுகிறது. The latter rain of the Holy Ghost is being poured in our midst. கர்த்தர் உன்னை விழுந்த நிலையிலிருந்து தூக்கி எடுப்பார். The Lord will lift you up from the fallen state. இந்த தண்ணீருக்குள்ளே நீ அமர்ந்து போக மாட்டாய். You will not be drowned in this water. Hallelujah. 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 ஒப்புக்கொடுங்கள், ஒப்புக்கொடுங்கள், தேவாவியானவருக்கு ஒப்புக்கொடுங்கள். Surrender yourself unto the Lord. இயேசுவே, இயேசுவே. No. Hallelujah. இந்த நேரத்தில்
நீங்கள் சாத்தானுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க கூடாது. Now you should not hear the voice of Satan. சாத்தான் சொல்லுவான், Satan may say, நீ இயேசுவை பார்க்க முடியாது, he cannot see Jesus, நீ பரலோகம் போக முடியாது, he cannot go to heaven, நீ பரிசுத்தமாக்கப்பட முடியாது, he cannot be made holy, உனக்கு ஜெயம் கிடைக்காது. you will not get victory. ஆனால் நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. But you should not hearken to him. நேற்றைக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்கு உணர்த்தி காத்திருப்பதில் நான் அதை சொன்னேன். Yesterday in the tiring meeting, the Lord told me one thing. I told it in the tiring meeting. லாசருடைய கல்லறையிலே இயேசு சொல்வதை கவனியுங்கள். You hearken what the words Jesus spoke at the grave of Lazarus. கல் புரட்டப்பட்டாயிற்று. The stone has been taken away. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். But he is saying one word. லாசரு நீ எழும்பவில்லை. Lazarus has not been brought back to life. துர்நாற்றம் வருகிறது. The stench is coming out. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். But he is saying one word. பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். Oh Father, I thank thee for thou hast heard me. அந்த அர்த்தம் நீர் இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன். The meaning of is that I give thanks to thee for hearing my prayer. இயேசு விசுவாசத்தோடு சொல்லுகிறார். Jesus says with faith. நீயும் இந்த நேரத்தில் விசுவாசத்தோடு சொல்லு. You also say that with faith. நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். Oh Lord, I thank thee for thou hast heard me. நீர் என்னை உயிர்ப்பிக்க போகிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். Oh Lord, I thank thee for you are going to quicken me. நீர் என்னை உயிர்ப்பித்தபடியால் மரித்தோரை விட்டு என்னை எழுப்பினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். Oh Lord, I thank thee because you have quickened me out of the dead. விசுவாசியுங்கள். You believe. Hallelujah. இப்பொழுது நாம் எல்லாரும் எழும்பி நின்று பார்ப்பேனே என் நேசர்வினான். அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அனல் மூட்டக்கூடியதான ஒரு பாட்டாயிருக்கு. Let us all stand up and sing the Tamil song Parpene en Nesare not. சொல்லுவாங்க சாவு பாட்டு. Many people say நமக்கு சாவே கிடையாது. funeral song. We will have no death. இங்கே கண்ண மூடுனா அங்க திறக்க போறோம். If we close down our eyes, we will open it there. சாவு பாட்டு இல்ல, வாழ்வு பாட்டு. It is not the song of death, it is the song of life. இது நமக்குள்ளே ஜீவனை உண்டாக்குகிறது. It brings life into us. சாத்தானுடைய கண்களை மூடிக்கொண்டிருக்கும் பொழுது, when the Satan is closing down your eyes, பரிசுத்தாவியுடைய கண்களை திறக்கிறார். the Holy Ghost is opening your eyes. இன்றைக்கு ஒரு அக்கினி நம்முடைய மத்தியிலே இறங்கி அந்த அக்கினியானது எல்லாரையும் பரிசுத்தமாக்க வேண்டும். Today a fire should descend up in our midst and it should sanctify and make us holy. நீங்கள் எல்லாரும் பரலோகமாக வேண்டும். You all should become heaven. நீங்கள் எல்லாரும் புதிய எருசலேமாக வேண்டும். You all should become New Jerusalem. நீங்கள் எல்லாரும் கர்த்தரை விசுவாசத்தினால தரிசிக்க வேண்டும். You all should see God by faith. பாட்டு துவங்குவதற்கு முன்னதாக, Before beginning the song, இயேசு சொன்ன வார்த்தையை மறுபடியும் நீங்கள் சொல்லுங்கள். let us repeat the words of Jesus once more. பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். Oh Father, I thank thee that thou hast heard me. நீர் எனக்கு இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். Oh Father, pray, thank you for hearing my prayers. நான் எழும்புவேன். I will get up. நான் மரித்தோரை விட்டு எழும்புவேன். I will be raised up from the dead. நான் பிரேத குழியிலிருந்து எழும்புவேன். I will come out of my sepulchre. என்னுடைய நாற்றம் நீங்கும். My stench will be நான் removed. ஜீவன் அடைவேன். I will get back life. நான் பலன் அடைவேன். I will get baback my strength. விசுவாசத்தோட ஒரு நிமிஷம் சொல்லுங்கள். With faith, let us say this. நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். பிதாவே, எனக்கு செவி கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எனக்கு செவி கொடுத்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு செவி கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எனக்கு செவி கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். ஆத்தனே என்னே சரணா ஆபரிதே ஞானமன்னாய் ஆத்தனே என்னே சரணா ஆபரிதே ஞானமன்னாய் ஏகரிதே
போற்றும் காணுங்கள் சற்று கவனியுங்கள். Listen here. ஏன் இந்த அடியை நான் மறுபடியும் படிக்கிறேன்? Why I repeatedly sing this stanza? சற்று சிந்தித்து பாருங்கள். Just imagine this scene. எக்காலம் துணிக்கும், The trumpet shall sound. நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். We shall be caught up. பரலோகத்தில் எவ்வளவு தூதர்கள் இருப்பார்களோ, How many angels there are in heaven? அவர்கள் எல்லாரும் மத்தியாகத்தில் கூடி வருவார்கள். All of them will gather in the mid-heaven. அன்றைக்கு நாம் என்ன சொல்லுவோம்? On that day, what shall we say? அன்றைக்கு நாம் என்ன சொல்லுவோம்? What we will be saying on that அன்றைக்கு day? நாம் இயேசுவின் காரியங்களை பார்ப்போம். On that day, we will say face to face our Jesus. அவர் ஒவ்வொரு காரியங்களை நமக்கு காண்பிப்பார். He will show his wounds one by one. என்னுடைய பிள்ளையே, Oh my child, இந்த காரியங்கள் நிமித்தமாகத்தான் இங்க வந்தார். you have come here by these wounds. நான் என்ன சொல்லுவோம்? What we will say? அவரை கட்டிப்பிடித்து, We will embrace you. ஆண்டவரே உமக்கு நன்றி, Oh Lord, thank you. ஆண்டவரே உமக்கு நன்றி, Oh Lord, thank you. என்கிறந்த தூதர் கூட்டம் இனின்று போற்றுமானே, இனிறந்த தூதர் கூட்டம் இனின்று போற்றுமானே, அன்னலேசு அன்னலேசு
சுத்தமானவரே நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். கிருபை பலி வீரமா, கிருபை 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 அப்பா, கிருபை 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 ஓ கிருபை 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 ஆண்டவரே, கிருபை கிருபை இயேசுவே. கர்த்தர் இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தபடியினால் நம்முடைய இதயத்தை தாழ்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம் 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 ஜெபம் பண்ணுவோம். தாவே எங்களை அன்பாக நேசிக்கிற அருமையான ஆண்டவரே, நாங்கள் ஸ்துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இப்படிப்படான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆரான தந்தவனால நமக்கு ஸ்தோத்திரம் தந்தான பாட்டுகளுக்காக ஸ்தோத்திரம். நாள்களுக்கு தாவே அந்த எல்லா சுத்திகரிப்பு கூட்டங்களை தாவே நீ பொருட்படுத்த எங்களை ஒவ்வொருவரையும் உயிர்ப்பித்தப்பட்டனாலுக்கு தாவே இந்த கால வேலை நீ தந்த தேவ வசனங்களுக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த சுவாமி, நீர் எங்களுக்கு நல்லவராயிருக்க தாவே, நீர் எங்களுக்கு ஜபத்தை கேட்கிற தெய்வம், நீர் எல்லா விதமான விண்ணப்பத்தை கேட்ட எல்லா விதமான கஷ்டங்களை விட்டுதலையாக்கி நீர் எங்களை ஜெயத்தை நடத்துவனால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் உயிர்ப்பித்தவன் நமக்கு ஸ்தோத்திரம் கூட இருந்த தாவே எல்லா ஆலோசனையும் தந்தவனால ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம். கேட்ட ஆலோசனை ஜீவிக்கத்தக்க தேவையான ஆலத்துக்கு தாவே அபிஷேகத்தை தந்த வல்லமை தந்து நடத்த வேணும் கஞ்சிடும் குடும்பமா பொறுப்படுத்தினால் ஸ்தோத்திரம் நடக்க வேண்டிய ஆராதனைகளை பொறுப்படுத்த வேணுமே, ஆசீர்வதிக்கணுமே, கத்தர் மேசிக்கனை தகுதிப்படுத்த வேணும் கஞ்சிடும். நம்முடைய மகிமை நாளுக்கு எங்களை ஒரு ஆயத்தப்படுத்தும் இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய உண்டு அன்பும் பரிசுத்தாவியாண்ட ஐக்கியம் நாமங்களோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை விருந்தம் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.